ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் மந்த் வந்தாலே நமக்கு ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் நியூ இயர் தான். கிறிஸ்மஸ் நியூ இயரை நினச்சா நமக்கு ஞாபகம் வர்றது ப்ளம் கேக். ஸோ நான் யூஸ்வலாக செய்கிற ப்ளம் கேக் 1 kgயோட ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ளம் கேக் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரூட் சோக்கிங், செகண்ட் ஸ்டெப் கேரமல் ப்ரிப்பரேஷன், தேர்ட் ஸ்டெப் கேக் மிக்சிங் அண்ட் பேக்கிங். இங்கே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 180 கிராம்ஸ் பக்கம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 60 கிராம்ஸ் நட்ஸும் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளம்மு, செர்ரி, டேட்ஸு, பிளாக் அண்ட் கோல்டன் ரேசின்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி ஈச் 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா டேட்ஸு, ட்ரை செர்ரி அண்ட் ட்ரை ப்ளம்மை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ப்ளம் கேக்கோட ரெசிபி தான். நான் இங்கே 240 கிராம்ஸ் பக்கம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால் கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 kgக்கு மேலேயே வரும். 1 kg 150 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 200 கிராம்ஸ்க்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1 kg வரும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் ரிச்சாக தான் ப்ளம் கேக் பண்ணுறோம். நிறைய ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணுறதே 2 டைப்பில் சோக் பண்ணலாம். ஒன்று நம்ம லைட்டாக அந்த ஆரஞ்சு ஜூஸை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா உடனே நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸை சும்மா ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சோம்னா அது நல்லா சோக்காகி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்படி 2 டைப்பில் பண்ணாலுமே டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது, நம்ம டைம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணாமல் ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் ஊற்றி வைக்கிறது ஒரு 1 day 2 day நம்ம வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி கூட சோக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக் பண்ணுற மெத்தடில் நம்ம அந்த ஆரஞ்ச் ஜூஸை லைட்டாக சூட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன், எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். எல்லாமே 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரூட்டுக்கு மட்டும் சின்னமன் பவுடர், இலாய்ச்சி பவுடர், ஜிஞ்சர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், நட்மெக் பவுடர், க்ளோவ் அதாவது கிராம்புவோட பவுடர், இதெல்லாம் ஒரு 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி லைட்டாக குக் ஆனால் போதும். ஃபுல்லாக அந்த ஜூஸ் வற்றி வர்ற வரைக்கும் எல்லாம் குக் பண்ண வேண்டாம். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்து போயிடும். அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம். லைட்டாக குக் பண்ணாலே நமக்கு இதெல்லாம் நல்லா சோக்காய் கிடச்சிரும். இப்போ ஸ்டெப் 2 கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ 1/2 கப் சுகரை நான் ஒரு ஹாட் பேனில் போடுறேன். சிம்மில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம சுகர் போடணும். சுகர் மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக மெல்ட் ஆகி அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகிற வரைக்கும், அது நுரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நார்மல் வாட்டரை ஊற்றலாம். கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க, அவ்வளோதான். ஹாட் வாட்டர் ஊற்றணும்னு தேவையில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம பாயில் பண்ணோன்னா அந்த கெட்டியான அந்த சுகர் எல்லாம் நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்மளோட கேரமல் ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 3 ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான ஆல் பர்பஸ் ஃப்ளார் 240 கிராம்ஸ், அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூட நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் சின்னமன் 1 டீஸ்பூன், நட்மெக்னா ஜாதிக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், க்ளோவ் கிராம்பு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஏலக்காய் எங்கிட்டே இருந்தது, அது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் பவுடர் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் எங்கிட்ட இருந்தது, அதுவும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா 2-3 தடவை ஜலிச்சு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே கேக் மிக்சிங்க்கு ஆரம்பிக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது 130 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட
160 grams பவுடர்ட் சுகர். ஒயிட் சுகரும் இருக்கலாம், ப்ரௌன் சுகரும், இல்லை ரெண்டுமே காம்பினேஷன் எடுத்திங்கனாலும் ஓகே. எப்படி எடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்பேச்சுலாவால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணுறேன். அந்த பட்டரும் அந்த சுகரும் வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம பட்டர் அண்ட் சுகர் பீட் பண்ணும்போது இடையில லைட்டாக சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி போட்டுட்டு திருப்பி பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல ஈவனாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்கு ஆட் பண்ணுறேன். 3 எக்கு. ஃபஸ்ட்டு எக்கு ஆட் பண்ணதும் அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் வேனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்கு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது எக் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் பீட் பண்ணலாம். அதே மாதிரி 3வது எக்கும் பீட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் அது வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்தா நம்மளோட கேக் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கேக்குக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 கப் வந்து டார்க் கேரமல் சிரப். இது வந்து நானே செஞ்சது. இதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, நல்ல ஒரு கலர், நம்மளோட ரிச்சான கலர் வந்து நம்ம கேக்கு கொடுக்கும். இது 2 போட்டு திருப்பி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இதில் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ளார் எடுத்துகிட்டு ஒரு half the way நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்பேச்சுலாவாகவே மிக்ஸ் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்ததும் மீதி இருக்கிற half ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ், நம்ம சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அது நான் வந்து ஒரு ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் தனியாக இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் சோக்கானது தனியாக இருக்கும். அந்த சோக்கானதை அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறனால என்னென்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக்கோட எல்லா சைட்ஸ்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுவும் வந்து ஒரு 2 பேட்சாக ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணும்போது சோக் பண்ண அந்த மீதி இருக்கிற அந்த ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஸ்டெப் 2ல் ப்ரிப்பேர் பண்ண அந்த கேரமல் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஊற்றிக்கலாம். பார்த்துட்டு ஊற்றுங்க. ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா கம்மியாக ஊற்றுங்க. ஒரு 1/2 கப் ஊற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நட்ஸை மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், கடைசியில் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி கடைசியில் ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் நம்ம அந்த கேக் சாப்பிடும்போது அந்த நட்ஸு வந்து நமக்கு வாய்க்கு ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கும். நமக்கு இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எடுக்கும்போதே நமக்கு தெரியும். இந்த ஸ்பேச்சுலால் இப்படி எடுத்தோன்னா இப்படி வெண்ணெய் விழுகிற மாதிரி விழுகணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட கேக் மிக்சிங் ஆல்மோஸ்ட் ஓவர். நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் போட்டுட்டோம். இப்போ கடைசியாக நம்ம டின்னுக்கு நம்ம பேட்டரை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டின்னுக்கு நம்ம பேட்டரை மாற்றிடலாம். இங்கே நான் 2 டின்னில் 1/2 kg போட்டு வைக்கிறேன். பேக்கிங் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 160 டிகிரியில் தான் நான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே, 1 ஹவர் 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது 2 பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. 2 ராடும் ஹீட்டிங் கொடுத்துருந்தேன். மிடில் ரேக்கில் தான் வச்சுருந்தேன். அப்படி பண்ணும்போது தான் அந்த கேக் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதுவே ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா அந்த கலரு, டெக்ஸ்சரு எல்லாமே நல்லா வந்திருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும், எல்லா இடத்துலையும் அந்த நட்ஸு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு.
ஸோ இதுதான் நான் பண்ணுற ப்ளம் கேக். இப்படி தான் நான் எப்போவுமே ப்ளம் கேக் செய்வேன். இந்த ப்ளம் கேக் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்ல ஃபீட்பேக் தான் எனக்கு கிடச்சிருக்கு. மிஜு ஹோம் பேக்ஸில் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு செமையாக இருக்குது ப்ளம் கேக்கு. கிறிஸ்மஸ் கேக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்கே. டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. கேக்கு நல்ல டேஸ்டியான ஆண்டி. தேங்க்யூ. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.